எங்களோடு கூட இருக்கும் எங்களின் தேவா, இதய ராஜனே எங்கள் மணவாளனே, எங்களோடு கூட இருக்கும் எங்களின் தேவா. இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்து பின்பு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து பின்பு பரமேறி செல்கிற அந்த நேரத்தில் கடைசியாக தம்முடைய சீசர்களை பார்த்து சொல்கிற வார்த்தை, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்பதாக. இதனங்க புதுசாக இருக்குது. உலகத்தின் முடிவு பரியந்தம் அவரால் இருக்க முடியும், ஆனால் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொல்கிறாரு. வித்தியாசமானது தானே. ஏன்னா சீசர்கள் இருந்தது ஒரு 100, 50, 60 இப்படி அவங்களுடைய ஆயுள் நாட்கள் அப்படியாக இருந்திருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆண்டவர் ஒருவேளை சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லியிருந்தா ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருப்பார் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதுக்கு முன்பதாக ஒரு வார்த்தை சொல்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம். இது எப்படி சாத்தியமாகும் என்பதை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒரு பரம்பரை சொத்து இருக்குதுன்னா அந்த பரம்பரை சொத்து பின்வரும் சந்ததிக்கு தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். ஒரு அப்பா இருக்கிறாரு, ஒரு மகனுக்கு போகும், மகனுடைய மகனுக்கு போகும், மகனுடைய மகனுடைய மகனுக்கு, இப்படி தொடர்ந்து இந்த பரம்பரை சொத்து பங்கிடப்பட்டு கொண்டே போய்கொண்டே இருக்கும். அப்படித்தான் நான் இந்த வார்த்தையை நான் புரிந்து கொள்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீசர்களோடு இருந்தார். இப்படி கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஏற்று மனம் திரும்பின அந்த ஜனங்களோடு கிறிஸ்து தொடர்ந்து பயணித்தால் மட்டும்தான் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் அப்படிங்கிற அந்த வார்த்தை பரிபூர்ணம் அடையும். இப்பொழுதும் நம்மோடும் கூட இருக்கிறார். காரணம் என்னன்னா, அன்று சீசர்களுக்கு வாக்கு கொடுத்தார். அந்த பரம்பரை சொத்து தான் அந்த வார்த்தை. ஏதோ ஒரு வகையில் நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விட்டோம். இது நமக்கு சொந்தமான பரம்பரை சொத்தாய் மாறிவிட்டது. நாம் பெற்றுக்கொண்ட இந்த பரம்பரை சொத்து தொடர்ந்து இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் அநேக ஜனங்களுக்கு சொந்தமாய் மாறட்டும். அவர் நம்முடைய சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருக்கிறது போல உலகத்தின் முடிவு பரியந்தம் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிற எல்லாரோடும் அவர் இருப்பாராக.